हाथ छोड़ रहे हैं भाई राज होम्स में लड़की पे। டெல்லியை அடுத்த நொய்டாவில் தங்கும் விடுதியில் செலுத்திய முன்பணத்தை திருப்பிக் கேட்ட பெண்ணை விடுதி உரிமையாளர் அறைந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகின. நொய்டாவின் செக்டார் 61 பகுதியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கியிருந்து அறையை காலி செய்த பெண் தான் செலுத்திய முன்பணத்தை விடுதி உரிமையாளரிடம் கேட்டுள்ளார். இதனை தர மறுத்த உரிமையாளர் அப்பெண்ணை கன்னத்தில் அறைந்து தாக்கியுள்ளார். இதனை தாக்குதலுக்குள்ளான பெண்ணின் நண்பர் வீடியோ எடுத்த நிலையில் அது இணையத்தில் வேகமாக பரவியது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். हाथ छोड़ रहे हैं भाई राज होम्स में लड़की पे। मैं कुछ कर नहीं सकता। मैं வியட்நாமின் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் டானிம் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. வியட்நாமின் தென் மத்திய பகுதியில் கடந்த மாதம் முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 43,000க்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் 16 பேர் இதுவரை உயிரிழந்தனர். இந்நிலையில் லாம்டாங் மாகாணத்தில் உள்ள டுக்டாங் மாவட்டத்தில் டானிம் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பல மாதங்களாக இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த 27 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதாகி விடுவிக்கப்பட்ட நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தனர். தங்களை சிறையில் இருந்து விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை ஜோஸ் சார்லஸ் மார்டின் மேற்கொண்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர். சிறையில் இருந்தபோது தங்கள் குடும்பத்தினருக்கு போதுமான வசதிகளை அவர் செய்து கொடுத்ததாகவும் மீனவர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர். ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி முறை வர வேண்டும் என வலியுறுத்தினார். வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிதான் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்குள்ள கமுக்கமா இருக்கக்கூடாது. இரண்டாவது, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதும் ரெண்டும் மிக முக்கியமானதாக புதிய தமிழகம் கட்சி கருதுகிறது. எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். நெல்லை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் யானை மின்சாரம் தாக்கி உயிரிழக்கவில்லை எனவும் 20 அடி பள்ளத்தில் வழிக்கு விழுந்து இறந்ததாகவும் வனத்துறை விளக்கமளித்துள்ளது. நீலகிரி மக்களை அச்சுறுத்திய ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க வனத்துறையினர் மரக்கூண்டில் வைத்து சாந்தப்படுத்தி கடந்த மாதம் 25ஆம் தேதி நெல்லை கல்லடைக்குறிச்சி அருகே உள்ள அப்பர் கோதையாறு வனப்பகுதியில் விட்டனர். இந்நிலையில் புதன்கிழமை அன்று கோதையாறு மாஞ்சோலை பகுதியில் இறந்து கிடந்தது. கடந்த 16ஆம் தேதி 20 அடி பள்ளத்தில் விழுந்ததால் பாறைகளில் மோதி மண்டை ஓடு உடைந்து யானை இறந்ததும் அதன் வலது தந்தம் உடைந்ததும் உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்ததாக வனத்துறை கூறியுள்ளது. காயம் காரணமாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இருந்து சுப்மன் கில் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக சாய் சுதர்சன் விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில்லுக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இருப்பினும் ஒரு வார காலத்திற்கு அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் அவர் 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுப்மன் கில்லுக்கு மாற்றாக சாய் சுதர்சன் விளையாடுவார் என்றும் இந்திய அணியின் கேப்டனாக ரிஷப் பண்ட் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதி அருகே உள்ள பத்மாவதி அம்மாவரி கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்தார். சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய 3 மாநிலங்களுக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அந்த வகையில் ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே உள்ள திருச்சானூர் பகுதிக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள பிரசித்தி பெற்ற பத்மாவதி அம்மாவரி கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணி வழங்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செண்பகப்பேரி மற்றும் துரைசாமிபுரம் பகுதிகளில் 350க்கும் மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றி வருவதாகவும் இவர்களுக்கு வருடத்தில் 20 நாட்கள் மட்டும் பணிகள் தருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தங்களுக்கு முறையாக வேலை வழங்க கோரியும் உள்ளூரிலேயே பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பி பெண்கள் போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடியில் பெய்த கனமழையில் சுமார் 10,000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன.
தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆறுமுகநேரி, முத்தையாபுரம், முக்குக்காடு, வெள்ளப்பட்டி, தருவைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 22,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் சுமார் 10,000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இந்த நீர் வற்றி உப்பு உற்பத்தியை மீண்டும் தொடங்க ஜனவரி மாதமாகிவிடும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போன வருஷமும் மாசம் ஒரு மழை வந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இந்த சமயத்தில் மழைக்கால நிவாரணம் ரூபாய் 5,000 சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எங்களுக்கு இப்போ இருக்கிற விலைவாசிக்கு போதாத சூழலாக இருக்கும். அதனால மழைக்கால நிவாரணம் 10,000 கொடுக்கணும். அதேமாரி குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மழைக்கால நிவாரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உப்பள தொழிலாளர்கள் அனைத்து உறுப்பினர்களுக்குமே இந்த மழைக்கால நிவாரணம் கிடைக்கணும். கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கும்போது நகை அணிந்திருக்க கூடாது என்று கூறி மூதாட்டியிடம் மர்ம நபர் ஒருவர் நகையை அபகரித்து சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காமாட்சி என்ற மூதாட்டி எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு சென்றபோது அறைக்கு வெளியே நின்ற மர்ம நபர் எக்ஸ்ரே எடுக்க நகை அணியக்கூடாது என்று கூறியுள்ளார். அவரை நம்பிய மூதாட்டி தனது 1 சவரன் கம்மல் மற்றும் 250 ரூபாய் பணத்தை அவரிடம் வழங்கிய நிலையில் அந்த நபர் அவற்றை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். PR பாண்டியன் விவசாயிகளின் துரோகி என்றும் விவசாயிகளை பிரதமர் மோடியின் காலில் அடமானம் வைத்து விட்டதாகவும் டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் தலைவர் இளங்கீரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் நிகழ்ச்சியில் உண்மையான விவசாயிகள் யாரும் பங்கேற்கவில்லை என்றார். ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் கேலிக்குறியாக்கி பிரதமருடைய காலடியில் வைத்து எங்களை அடமானம் வைத்து விட்டார் என்றே சொல்லலாம். இதே பாண்டியன் எங்களோடு டெல்லியில போராடினார். அப்பொழுது இதே பிரதமரை விமர்சித்தவர் இப்பொழுது இந்த பிரதமர் விவசாயிகளுடைய விடிவில்லையாக திகழ்கிறார். விவசாயிகளுடைய கஷ்டத்தை போக்குவார்ல என்னென்னமோ கதை விடுறாரு. பாண்டியனை ஒரு விவசாயிகளுடைய துரோகியாக பார்க்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலுக்கு 50 ஆண்டுகளுக்கு பின் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மேல் சாத்து வஸ்திரங்களும் 11,50,000 ரூபாய் மதிப்பிலான 2 பேட்டரி கார்களும் வழங்கப்பட்டுள்ளன. யோக நரசிம்மர் திருக்கோயிலில் கார்த்திகை சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மேல் சாத்து வஸ்திரத்தை மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். அதன் பின்னர் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு கோயில் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சரியாக படிக்கவில்லை என கூறி சக மாணவர்கள் முன்பு ஆசிரியர்கள் திட்டி தாக்கியதால் மனமுடைந்த அரசு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த முத்து சஞ்சனா என்ற அந்த சிறுமி மண்ணெண்ணெய் ஊற்றி தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நடந்து சென்ற இருவரை தாக்கி பணம் மற்றும் செல்போன் பறித்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உணவக பணியாளர் முகமது அப்துல்லா, இமாம்தீன் ஆகியோர் 100 அடி சாலையில் நடந்து சென்றபோது அவர்களை வழிமறித்த 3 பேர் ஆட்டோவில் அமர வைத்து தாக்கி 7,500 ரூபாய் பணம், செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் கார்த்திக், விக்னேஷ், சங்கர் ஆகியோரை கைது செய்து செல்போன் மற்றும் 5,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். பர்கூர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் பைக்கில் சென்றபோது அந்த வாகனமும் சின்னக்கந்தலியைச் சேர்ந்த சென்னகேசவன் என்பவரின் பைக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதில் இருவரும் உயிரிழந்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை குன்றத்தூர் அருகே நகை பணத்திற்காக தாய் மற்றும் மகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 தலா 6 ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2ஆம் கட்டளை பகுதியைச் சேர்ந்த வசந்தா மற்றும் தேன்மொழி ஆகிய இருவர் கடந்த 2016ஆம் ஆண்டில் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். வீட்டில் இருந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த காஞ்சிபுரம் நீதிமன்றம் 3 பேருக்கும் தலா 6 ஆயுள் தண்டனைகள் விதித்தது. 3 பேருக்கும் தலா 80,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் மின்மாற்றி பெட்டியை உடைத்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்பு கம்பிகள் திருடப்பட்டன. கந்தர்வக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மின்மாற்றி உள்ளது. அங்கு இரவு நேரத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் மின்மாற்றி பெட்டியை உடைத்து அதிலிருந்த செம்பு கம்பிகளை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின்படி கந்தர்வக்கோட்டை காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருப்பூர் அருகே வேகத்தை குறைப்பதற்காக வைக்கப்பட்ட தடுப்புகளை அதிவேகமாக கடந்த டிப்பர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. பல்லடத்தில் இருந்து கோவைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தனியாருக்கு சொந்தமான டிப்பர் லாரி ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்றது. லட்சுமி மில்ஸ் பகுதியில் சென்றபோது வேகத்தை குறைக்க காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளை வேகமாக கடந்து செல்ல முயன்றபோது அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதனால் லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட ஜல்லிக்கற்கள் சாலையில் கொட்டின. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பணமோசடி குற்றச்சாட்டின் கீழ் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவுக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. லண்டனைச் சேர்ந்த ஆயுத வியாபாரி சஞ்சய் பண்டாரி தொடர்புடைய பண முறைகேடு வழக்கில் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் அந்த வழக்கில் ராபர்ட் வத்ராவுக்கு தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். சோம்நாதர் கோயிலுக்கு வருகை தந்த அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்ட அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 21 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் இஸ்ரேல் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தம் ஏற்பட்டதை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து காசாவுக்குள் பாலஸ்தீனியர்கள் தஞ்சம் புகுந்தனர். இந்த சூழலில் காசா பகுதிக்குள் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 21 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் படையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் அதற்கு பதிலடி தரும் வகையில் தாக்குதல் நடத்தியதாக விளக்கம் அளித்துள்ளது. உக்ரைனின் டெர்னோபில் நகரில் ரஷ்ய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர். உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்க உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அந்த வகையில் துருக்கிக்கு அதிபர் செலன்ஸ்கி சென்ற நிலையில் உக்ரைனின் டெர்னோபில் நகரில் ரஷ்ய ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 25 பேர் கொல்லப்பட்டனர்.